everyone, good morning. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து வெண் பொங்கல் எப்படி பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம். So இன்னைக்கு வந்து இந்த ratios of the பொங்கல் that I make வந்து are different, கொஞ்சம் more nutrient oriented இருக்கும். ஸோ இதோட காம்பினேஷன் எப்படி அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஒரு பார்ட் பாசிப்பருப்பு, பாதி பார்ட் அரிசி, இஞ்சி, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், கருவேப்பிலை, நெய், முந்திரி பருப்பு. ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து அரிசி டபுள் பங்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து நாங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்க கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் இட் இஸ் தட் ரேஷியோ. ஸோ 1:2 2 பருப்பும் ஒரு அரிசி. ஸோ இதை பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து வாட்டர், and then again there are two schools of thought. இதில் வந்து நம்ம ஜீரகமும் மிளகும் அப்படியே ஆட் பண்ணி போட்டலாம் இஞ்சியோட சேர்ந்து. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இல்லை இதை வந்து அப்படியே வறுத்து இதில் போடணும் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு வயா மீடியாவை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் வேணான்னு நான் கொஞ்சோண்டு இதில் பாயிலிங்லேயும் போட்டுடுறேன். கொஞ்சோண்டு வந்து நான் இந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் அரோமாவுக்கு தாளிக்கிறதையும் போட்டுறேன். ஸோ 3 ஐட்டமுமே நான் வந்து கொஞ்சம் இதில் வந்து வேகிற மாதிரி போட்டுறேன். ஓகே, எப்போவுமே நம்ம தாளித்து போடும்போது இந்த மிளகு, இஞ்சி எல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வாயில் ஏதோ தேவைப்படாத ஐட்டம் அந்த மாதிரி நம்ம எடுத்து போடுற மாதிரி ஆயிடுது. ஆனால் இது வேக விட்டால் கொஞ்சம் மெல்லோ டவுனாக அந்த பொங்கலுக்கு அது ஃப்ளேவர் கொடுத்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரிங்காக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்பரிங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம கேஷ்யூ நட் எடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை எப்படி அந்த ஸ்டேஜில் எப்படி தாளித்து போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு வகைற எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இந்த பாசிப்பருப்பையே வந்து உடைச்ச முழு பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அது தொலியோடு இருக்கிற பாதி பருப்பு அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்லி திங் லுக் வைஸ் அண்ட் கலர் வைஸ் வந்து கொஞ்சம் டல் க்ரீனாக டர்ட்டி ப்ரௌன் கலர் இருக்கும். பட் ஆனால் நியூட்ரிஷன் வைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. டிப் நம்பர் 2 வந்து இதில் வந்து நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணோன்னா, இது வந்து அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, அதே மாதிரி பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் வேரியஸ் ஸ்பைசஸ் இந்த இஞ்சி எல்லாம் வந்து மார்னிங்லேயே வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு எய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டே வந்து நம்மளுக்கு ரைஸ் வேண்டாங்க எனக்கு அப்படின்னா இதையே நீங்கள் வந்து கோதுமை ரவை போட்டு கோதுமை பொங்கல் மாதிரி சூப்பராக பண்ணிடலாங்க. இட் வில் பி வெரி நைஸ். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னாக்க வந்து, ஓகே இதில் நீங்கள் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா, டொமேட்டோ அப்புறம் வந்து பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான கிச்சடி நீங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பொங்கலை வந்து சிம்பிள் பொங்கலை வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் மாற்றுறதுக்கான 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறது. நெய், இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம், மிளகு, ஓகே, இஞ்சி எல்லாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். and then along with this itself cashew nuts ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோல் cashew nuts ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹாஃப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஓகே ஹோல் cashew nuts தான் ஆட் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெய்யெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஸோ
நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஷ்யூ நட்டை எடுத்துடலாம். அண்ட் தென் இது அப்படியே ஃப்ளேம் ஆஃப்கோர்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இஞ்சி ஆட் பண்ணிடலாம் அதில். அண்ட் கருவேப்பிலை. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து நல்லா குழஞ்சி இருக்குது பொங்கல். ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக, அதாவது மஞ்சப்பொடியிலையும் வந்து கொஞ்சோண்டு இருந்தால் நல்லா தாங்க இருக்கும் மஞ்சப்பொடி இதுக்கு. தென் சால்ட், நம்ம என்ன சால்ட்டை ஆட் பண்ணலை. இதை அப்படியே எடுத்து சுருளை கலரிடலாம். இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க உப்பு ஏன் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பாசிப்பருப்புக்கு ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு நேச்சருங்க. உப்பை போட்டாச்சுன்னா அவ்வளோதான், அது ஸ்டாப் பாயிலிங் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த பாசிப்பருப்பு போது உப்பு வந்து லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த ப்ரொப்போர்ஷனும் கரெக்டாக தெரியும். ஸோ தட் ரொம்ப அது நிறைய இருக்கும்போது எவ்வளோ வெந்திருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிடும் அதில். ஸோ ஒரு சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி. இது வந்து பெருங்காயம். ஸோ நெய் வந்து அவங்க வயிற்றுக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன். அதனால் பிகாஸ் கொஞ்சம் நெய்யெல்லாம் ஜாக்கிரதையாகவே ஆட் பண்ணிக்கணும். நம்ம சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ் மாதிரி நெய் முதக்க ஆட் பண்ணாதீங்க. அண்ட் சில ஹோட்டல் வீடியோஸ் பார்த்தோன்னாக்கா அதை அமுக்கினாலே நெய் வர மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஹெல்தி. அளவுக்கு சாப்பிடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து வீட்டில் பொங்கல் பண்ணாக்க ஆயில் தான் நான் ஆட் பண்ணுவேன் நான். அண்ட் அந்தளவுக்கு நெய் ஐ டோன்ட் யூஸ். பட் அஃப்கோர்ஸ் ரியலி இம்பார்ட்ஸ் ஹியூஜ் டேஸ்ட். நிறைய பேர் 90% ஆஃப் த பீப்புள் வந்து நெய் உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்லது தான், இட்ஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பேபி ஸ்கூப்ஸ் மாதிரி எடுத்திங்கனாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான பொங்கல் ரெடி. அண்ட் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி. ஸோ அதனால் வந்து do enjoy your breakfast, do enjoy your day, and we'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி and interesting tips.